சாரி ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிப்பு கேட்டுக்கிறோம். அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே. தோனிக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். சென்னையில் ஒரு நாள் இந்த படத்தை நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். அதாவது இந்த சவுத் இந்தியன் சினிமா அடுத்த ஒரு கட்டத்துக்கு எடுத்து போயிட்டு இருக்கிறதுல கான்ட்ரிபியூஷன் நடிகர்கள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. ஒன்லி நிறைய புது இயக்குநர்கள், சிந்தனைகள் தான் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. அண்ட் டிராபிக் படம் பார்த்த உடனே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு படம் படைக்கப்பட்டிருக்கு, அந்த இண்டஸ்ட்ரி நான் இருக்கேங்கிற அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அண்ட் உடனே நான் அந்த லிஸ்டின் அவரை சந்திச்சு இந்த படத்தை நான் தயாரிக்கணும் நான் ஆசைப்பட்டேன். பட் அவரே பண்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டு சைலண்ட் ஆயிட்டேன். பட் ஒரு நாள் ஷரத் எனக்கு ஃபோன் பண்ணாரு. முதல்ல ஷரத்துக்கும் ராதிகாக்கும் லஸ்டனுக்கும் இப்படி ஒரு படைப்பை தமிழ் சினிமாக்குள்ள எடுத்துட்டு வந்ததுக்கு நான் நன்றி சொல்றேன். ஏனென்றால் நிறைய படங்களை பார்க்கிறோம், பட் இப்படி ஒரு சிந்தனை, இப்படி ஒரு ஆழமான ஒரு சிந்தனை இருக்கிற படம் அண்ட் ஒரு சினிமேட்டிக் பாசிபிலிட்டி ஆஃப் அ ஃபில்ம், இப்படி ஒரு கதையை எடுத்துட்டு ஒரு வினாடி கூட உங்களை நகர விடாம உட்கார வைக்கிற அளவுக்கான அந்த சிந்தனை இருக்கேன். இப்படி ஒரு படைப்பு. அண்ட் ஐ எம் சோ ப்ரவுட் தட் இப்படி ஒரு இளைஞர்கள், இந்த இயக்குனர் இருக்கட்டும், அந்த மலையாளத்தின் இயக்குனர் இருக்கட்டும், அதோடைய ரைட்டர் இருக்கட்டும், இவங்க இருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அர்த்தமுள்ளதா இருக்கு வாழ்க்கை இப்படி ஒரு படம் பண்ணதற்கு. மிகவும் அழகான திறமை உள்ள இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த தயாரிப்பாளர்கள். அண்ட் நிச்சயமாக தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு பிடிக்கிற படம். அண்ட் இது டைம் வந்துச்சு, இப்பேற்பட்ட படைப்புகள் வரணும். அண்ட் ரொம்ப வருத்தமுள்ள படமா அமைஞ்சிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப அற்புதமான அனுபவம். அதாவது நான் தயாரிக்கலைன்னாலும் இப்படி ஒரு படத்தில் நடிக்கிறதுங்கிறது, அதாவது ராதிகா அவங்களோட தான் எனக்கும் அவங்களுடைய காம்பினேஷன். அண்ட் பர்சனலி இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச அனுபவம் ஒரு நடிக்கும் போது ஒரு சிறந்த நடிகையோட, ஒரு சிறந்த ஒரு டேலண்டோட நடிக்கும் போது அடுத்த கட்டத்துக்கு போக முடியுது. அண்ட் பர்சனலாக ஐ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் மெமரிஸ் சில நாட்கள் அவங்களோட நடிக்கும் போது. இப்படி ஒரு நடிகை, ஹோல் சீன் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் அண்ட் இன்வால்வ்மெண்ட், அண்ட் அது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் சில கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது இதுவரைக்கும் நடிச்சதை விட்டு யூ ஹேவ் டு அன்லர்ன் வாட் யூ ஹவ் லேர்ன் டில் டேட். ஐ தேங்க் த டிரெக்டர் இன் த ஸ்கிரிப்ட் ஃபார் அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் இது இந்த இப்பேற்பட்ட படத்தை பற்றி பேசுவதும், இப்பேற்பட்ட படத்தை சப்போர்ட் பண்ணுறதும், இப்பேற்பட்ட படங்கள் நடக்கிறதுக்கான ஒரு 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 ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணுறது பத்திரிகையாளர்கள் உங்களோடையோ அண்ட் என்ன மாதிரி ஆளுங்களோட பொறுப்பு. அண்ட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூமெண்ட் டு பி ஹியர்.